ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சிங்கப்பூரில் ஓல்டு ஏர்போர்ட் ரோட்டில் வந்திருக்கோம். இந்த ஓல்டு ஏர்போர்ட் ரோட்டில் இங்கே ஹாக்கர் சென்டர் ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஹாக்கர் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு கறி சிக்கன் ரொம்பவே பாப்புலர். ஸோ அதை தான் இன்றைக்கி வந்து டேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ நம்ம ஹாக்கர் சென்டர்ஸ் பெரும்பாலும் வரோம்னா மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா கேஷ் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ எல்லா ஹாக்கர் சென்டர்லேயும் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஏடிஎம் சென்டர் இருக்கும். ஸோ அங்கே வந்து எடுத்துக்கலாம் நம்ம கேஷ் எதுவும் தேவைன்னா. இந்த கடையோட பேர் வந்து 168 கறி சிக்கன். ஸோ இதில் என்னன்னா பேஸ் இந்த கறி சிக்கன் தான் பேஸ். இதை வச்சு டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ்லாம் வந்து தராங்க. என்னெல்லாம் தராங்கன்னா கறி சிக்கன் வச்சு நூடுல்ஸ், அதுக்கப்புறம் கறி சிக்கன் வச்சு நம்ம பரோட்டா அதில் ப்ரெட்டு இந்த மாதிரி நம்ம பேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இல்லை தனியாக கறி சிக்கன் கூட வாங்கி சாப்பிடலாம். ஸோ ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $5 மோஸ்ட்டாக. ப்ரெட்டோட பேர் பண்ணும்போது மட்டும் $7 போட்டிருக்காங்க. அதாவது $5ன்றது கிட்டத்தட்ட இந்தியன் ரேட்டுக்கு $300 கிட்ட வரும். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த டிஷ் ஆக்சுவலாக இந்தியன், மலேசியன், அதுக்கப்புறம் சைனீஸோட ஃபியூஷன் டிஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இந்தியன் ஃப்ளேவர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிறது நல்லாவே தெரியுது. நம்ம அந்த நேட்டிவ் பிளேஸ்லலாம் எப்படி அந்த கோகனட் மில்க் கறி வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். நம்ம பெரும்பாலும் ஹாக்கர் சென்டர் வரோம்னா மேக்ஸிமம் எல்லா ஷாப்ஸுமே பார்த்தீங்கன்னா கேஷ் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி அந்த ஏடிஎம் இருக்கும், வேணும்னா கேஷ் இங்கே எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த சாப்பிட்டு முடிச்சுட்டு டிஷ்யூ பேப்பர் முக்கால்வாசி எடுத்துகிட்டு வர்றது நல்லது. ஏன்னா கடையிலலாம் கொடுக்க மாட்டாங்க டிஷ்யூ பேப்பரை. அப்புறம் நம்ம ட்ரே இந்த சாப்பிட்டு முடிச்சுட்டு ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு நம்ம தான் தூக்கிட்டு போய் ட்ரே ரிட்டர்ன் ஒரு ஷெல்ஃப் இருக்கும், அங்கே போய் இந்த இதை அப்படியே வச்சுருந்தோம். அப்புறம் வேற ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி எல்லா ஹாக்கர் சென்டர்லேயும் வச்சுருப்பாங்க. இப்போ இந்த கறி சிக்கன் கூட என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா உருளைக்கிழங்கு இருக்குது, அதுக்கப்புறம் சிக்கன் விங்ஸ் இருக்குது, அப்புறம் சிக்கன் லெக் பீஸுமே போட்டிருக்காங்க. நம்ம இப்போ சாப்பிட்டு முடிச்சாச்சு. டேஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ஒரு வேளைக்கு ஒரு ஆளுக்கு $380 நல்ல வயிறார சாப்பிட்டு முடிச்சுட்டு வரலாம். அண்டு இது போக இந்த ஓல்டு ஏர்போர்ட் ரோட்டில் நம்ம இங்கே வந்து இறங்கணும்னா கார் பார்க்கிங் இருக்குது, அப்புறம் பஸ் ஸ்டாப், மெட்ரோ இது எல்லாமே பக்கத்தில் தான் இருக்குது. அப்புறம் சாப்பிட்டு முடித்தோடனே நம்ம அந்த டேபிள்லையும் ஏதாவது கொட்டி இருந்துச்சு அப்படின்னா நம்ம தான் அந்த டிஷ்யூ வச்சு அதையும் தொடச்சி போடணும். ஏன்னா வந்து இதெல்லாம் இங்கே உள்ள கல்ச்சரு. அப்புறம் சிங்கப்பூர் வந்தீங்கன்னா இதை நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.